இன்றைக்கான வீடியோவில் ட்ரூ கிளவுட் நீங்கள் ட்ரூ வியூ கேமரா வாங்குறீங்க. அது எந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஆப் வந்து இது ஒரே ஒரு ஆப்பு தான். நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணாலும், ஒய்ஃபை மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சிம் டைப் மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, அதுமாதிரி அதுலேயே இன்டோர் கேமரா, அவுட்டோர் கேமரா, அப்படி எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, ஆப் வந்து இது ஒரே ஆப்பு தான். இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா A to Z இன்ஃபர்மேஷன், இந்த ஆப்போட இன்ஃபர்மேஷன், இந்த செட்டிங்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஃபைபர், ஏர் ஃபைபர், சேல்ஸ், சர்வீஸ், அசோசரிஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ரூ வியூவோட எந்த கேமரா வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இந்த ட்ரூ கிளவுட் ஆப் தான். இந்த ஆப் தான் ட்ரூ கிளவுட். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற கேமராலே QR கோடெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, அந்த பாக்ஸ்லேயும் கொடுப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ட்ரூ கிளவுட் ஆப் தான் டவுன்லோட் ஆகும். ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு இதை எப்படி ஆட் பண்ணணும், எல்லா செட்டிங்ஸுமே ஒரு தனி வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போகும். கேமராவை எப்படி ஆட் பண்ணணும், என்ன ப்ராசஸ், எல்லாமே அதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். இது வந்து ஆப்புக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆப்புக்காக மட்டுமே இந்த வீடியோன்னு சொல்லலாம். அதுமாதிரி எல்லா மாடலுக்கும் இதே தான். ஒவ்வொரு மாடலுக்கும் இல்லை, எல்லா மாடலுக்கும் சேம் இதே தான். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுடனே நீங்கள் ஆட் பண்ண கேமரா காட்டும். ஓகேங்களா, ஆட் பண்ண கேமரா காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது லைவ் வியூ அப்படியே ப்ளே ஆகும். அது கீழே இருக்குது க்ளவுடு வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் க்ளவுடு விட்டுருங்க. அதுக்கடுத்து இருக்குது நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தது, மோஷன் டிடெக்ஷன் ஆகியிருந்தா அதேமாதிரி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் தான் அது. நெக்ஸ்ட் வந்து ஷேர், நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ கேமராவை ஷேர் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன். இது வந்து ஓப்பன் பண்ண உடனே வர ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ளேபேக் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரெக்கார்ட் ஆச்சு. ஓகேங்களா, இந்த 4 ஆப்ஷன் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது க்ளவுடு விட்டுருங்க, அது யூஸே இல்லை. க்ளவுடு கிட்டத்தட்ட வேஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா க்ளவுடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ரெக்கார்டிங் வந்து ரொம்ப கம்மியான டேஸ் தான், 3 days 4 days 7 daysன்னு சொல்லிட்டு. அதனால் க்ளவுடு வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏதோ எமர்ஜென்சி கூட அது வேஸ்ட்டு. நீங்கள் அழகாக மெமரி கார்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அதனால் க்ளவுடு விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா மேலே வந்துக்கிட்டும் இருக்கும், இல்லை நீங்கள் ஆப் உள்ள வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுற இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதில் அங்கே யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா போதும். அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே அதில் ரெக்கார்ட் ஆகிடும். யார் வந்தாங்கன்னு சொல்கிறது ஈஸியாக பார்க்கலாம். இல்லை ஆஃபீஸ்னாலும் சரி, இல்லை ஒரு ஷாப்புனாலும் சரி, இல்லை வீட்டுக்கு இன்றைக்கி யாருக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கனாலும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஷேருன்ற ஆப்ஷன் மற்றவங்களுக்கு டெம்பரவரியாக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை ஃபுல் டைம் எந்த நேரமும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து வெறும் ப்ளேபேக் மட்டும்தான் வரணும், இல்லை வீடியோ ப்ரிவியூ மட்டும்தான், இல்லை ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் வரணும், இதேமாரி கொடுத்து தனித்தனியாக இந்த செட்டிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளேபேக்கும் இது மட்டும்தான் வரணும், மற்ற செட்டிங்ஸ்லாம் அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது எப்படின்னா, இப்போது வீடியோ ப்ரிவியூ மட்டும் கொடுத்துட்டு நான் எந்த நேரமும் கொடுக்குறது வேலிட் ஃபார் எவர் கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ஷேர் ஆகணும், இல்லை அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஷேர் ஆகணும்னு கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா QR கோடு வந்துடும். ஓகேங்களா, ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா QR கோடு, அந்த QR கோடு அவங்க ஸ்கேன் பண்ணால் போதும், அவங்களுக்கும் வந்துடும். அவங்களும் இந்த ட்ரூ கிளவுட் ஆப்பு வச்சுருக்கணும். ஓகேங்களா, இல்லை எல்லா செட்டிங்ஸும் வரும்னா இது எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு எந்த நேரமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா வேலிட் ஃபார் எவர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த ஆப்பை அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அதே பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா போதும், உங்களுக்கு எப்படி வருதோ அது அப்படியே அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பெர்மனெண்ட் யூசர். இந்த ஷேரிங்கிறது டெம்பரவரி யூசர்னு சொல்லலாம். டெம்பரவரியாக உங்களுக்கு இதை மட்டும் காட்டணும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் காட்டணும், டெம்பரவரியாக ப்ரீவியூ மட்டும் காட்டணும், டெம்பரவரியாக ப்ளேபேக் மட்டும் காட்டணும் அப்படின்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொல்லலாம். ப்ளேபேக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும். ஆல்ரெடி இது வரைக்கும் என்னென்னது டிஃபால்ட்டாக க்ளவுடில் இருக்கும், க்ளவுடில் இருந்து STM மாற்றிங்கன்னா போதும். இது வரைக்கும் என்னென்ன வந்தது, என்னென்ன டேட்ஸு, மேலே பார்த்தீங்கன்னா மோர் டேட்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டேட்ஸில் இந்த ப்ளூவாக இருக்கிறதுல ரெக்கார்ட் ஆனது. ஓகேங்களா, இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. போன மாதம் பார்த்திங்கன்னா 31 நாள் எனக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் நான் போட்டேன். இந்த தேதியில் தான் நான் போட்டேன், நான் ஜூலை தான் போட்டேன், அதனால் எனக்கு அன்னிலேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு 5 நாள், இது ஒரு 31 36 நாள், இது ஒரு 15 நாள்னு வச்சுக்கிட்டா கூட 51 நாள் எனக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் 10ஆம் தேதி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன், எனக்கு அந்த தேதி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த தேதி கொடுத்தாலும் அந்த தேதியில் நைட்டு 12 மணிலேருந்து தான் காட்டும். ஏன்னா அதுதானே நாளோட ஸ்டார்டிங்கே. இப்போ நான் கொடுத்துட்டேன், எனக்கு அந்த நாளோட ஸ்டார்டிங் காட்டுது, நைட்டு 12 மணிக்கு எனக்கு காட்டுது. இல்லை டேரெக்டாக லைவ் வியூ வரும்னா லைவ் வியூன்னு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், லைவ் வியூ வந்துடும்.
இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். டீட்டெயிலாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம உள்ளேயே போகலை. உள்ளே போகாமே வெளியே இருக்கிற இந்த 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். மேலே இருக்கிற இந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்லாம் வரும். அந்த செட்டிங்ஸாக சொல்கிறேன். இது அலாரம் புஷ்ன்றது எந்த நேரமும் ஆனில் தான் இருக்கணும். இது செட்டிங்ஸ் வந்து மோர் செட்டிங்ஸ், இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வரும். நெக்ஸ்ட்டாக இதில் இருக்கிறது எடிட். இதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து மை ஹோம்னு போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த கேமரா டெலீட் ஆகிடும். திரும்ப நீங்கள் முதல்ல இந்த ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் டெலீட்ன்றதை கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸு, அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட்ஸு. இதோட ட்ரூவியோட ப்ராடக்ட்ஸு வெப்சைட்டுக்காக போகும். நோட்டிஃபிகேஷன் முன்ன சொன்னால நோட்டிஃபிகேஷன் யார் வந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மோஷன் டிடெக்ஷன் இல்லை ஃபேஸ் டிடெக்டட் ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன். க்ளவுட் சர்வீஸ் தேவையில்லை, அதை விட்டுருங்க. லாஸ்ட்டாக மீன்றதில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் தான். திரும்ப இதுலேயும் நம்மளுக்கு செட்டிங்ஸ் தான் வரும். அதனால் திரும்ப டிவைஸ்க்கே போயிடுங்க. ஓரளவுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் லைவ் வியூ தான் பார்ப்பீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஷேர் ஆப்ஷனும் சரி, ப்ளே பேக் ஆப்ஷனும் சரி. இப்போ நம்ம லைவ் வியூ முதல்ல போயிடுவோம். ஓகே, லைவ் வியூ வந்து உள்ளே வந்தாச்சு. எடுத்தோடனே மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் கிளிக் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற ஆப்ஷனோட இது உள்ளே தான் வருவாங்க. லைவ் வியூவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ லைவாக போயிட்டு இருக்குல்ல. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எஸ்டி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்டின்னு வரும், ஹெச்டி வரும். எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன், ஹெச்டினா ஹை டெஃபினேஷன். ஸோ எஸ்டியில் இருக்க சொல்ல கொஞ்சம் இதுவுமே கிளாரிட்டி இருக்கும். இன்னும் ஹெச்டின்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக காட்டும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நான் திரும்ப கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எஸ்டி, இது ஹெச்டி. சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் இன்னும் நல்லா தெளிவாகவே உங்களுக்கு தெரியும். இது வந்து எஸ்டியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக மங்கலான மாதிரி தெரியும் ஒரு சில இடம்லாம். இப்போது ஹெச்டியில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸாக தெரியும். இதுதான் எஸ்டி ஹெச்டி அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட்டுக்கான ஆப்ஷன். கேமராவில் நம்மளுக்கு லைட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆப்ஷன். லைட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு தேவையே படாது. ஓகேங்களா? இது வந்து தேவையே படாது. ஏன் தேவைப்படாதுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட் ஆனால் எரியணும், இல்லை ஆள் வந்தால் மட்டும் எரியணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஆப்ஷன்ன்றது தேவையே படாது. ரொம்ப எமர்ஜென்சி டைமில் கூட தேவைப்படாது. அது நான் சொல்கிறேன், அதுக்கான ஆப்ஷனாக சொல்கிறேன் ஏன் அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. இந்த மோர் ஆப்ஷனில் வரும். கிட்டத்தட்ட அதையும் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்படி லைனாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஏன் இந்த லைட் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா, இது வந்து லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பகலில் இருக்குது, பகலில் நம்மளுக்கு லைட்டே தேவையில்லை, அதனால் தேவைப்படாது. சரி, நைட் டைமில் அதை ஆன் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டைமில் ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸே இருக்குது. நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர்னு இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஆனால் இந்த ஆப்போட A to Z இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருப்பேன். இது இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, அந்த மோர் சொன்னால அந்த லைட்டுக்காக அந்த மோருக்குள்ளே போங்க. மோருக்குள்ளே போனீங்கன்னா ஸ்மார்ட் நைட் விஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் நைட் விஷன் அப்படின்னா மேலே இமேஜ்லேயே நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் புரியாமல் இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்மார்ட் நைட் விஷன்னா என்னென்னா, உங்களுக்கு பகலில் கலராக தெரியும். அது எப்போவுமே வரது தான், கேமராவில் எப்போவுமே வரது. நைட்டில் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலராக மாறிடும். அதில் கேமராவில் இருக்கிற லைட் எரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கலராக தெரிஞ்சிடும். அங்கே வர ஆள் வந்து உங்களுக்கு கலராகவே தெரிவாங்க. இதுதான் ஸ்மார்ட் நைட் விஷன்ன்றது. ஓகேங்களா? ஸ்மார்ட் நைட் விஷன்னா என்னென்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நைட்டில் ஆள் வந்தால் மட்டும் கலராக மாறிடும். அதுதான் ஸ்மார்ட் நைட் விஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் கலர் நைட் விஷன் இருக்கும். ஃபுல் கலர் நைட் விஷன்னா மேலே இமேஜ் பாருங்கள், ஃபுல்லாக கலராக மாறிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா, உங்களுக்கு பகல்லையும் கலராக தான் தெரியும், நைட்டில் எந்த நேரமும் கலராக தான் தெரியும். அதில் கேமரா லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கலராகவும் தெரியும். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஆகவே ஆகாது, எந்த நேரமும் கலராகவே தெரியும். நீங்கள் நைட்டு 10 மணி 11 மணி இல்லை 6 மணி எந்த டைமில் பார்த்தாலும் உங்களுக்கு கலராகவே தெரியும். இன்ஃப்ராரெட் நைட் வெர்ஷன். இது என்னென்னா, நைட்டில் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும், பகலில் நல்லா கலராக தெரியும். நைட்டில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தெரியும். இந்த மோடில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஆள் வந்தாலும் சரி, ஆள் வரலனாலும் சரி, ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் தெரியும். இப்போ ஒரு ஆள் வராரு, கலர் சட்டை போட்டுருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். லாஸ்ட்டு இன்ஃப்ராரெட் ஆல்வேஸ் ஆன். இது என்னென்னா, இது மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டோம், சும்மா எது கொடுத்துருக்குறாங்கன்னு தெரில. இதை ஆன் பண்ணிங்க என்னென்னா, உங்களுக்கு பகல்லையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆன் பண்ணிட்டேன், மேலே வந்து கன்ஃபார்ம்னு கொடுக்கணும், அதை கொடுத்தா தான் ஓகே ஆகும். கன்ஃபார்ம்னு கொடுக்குறேன்,
பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு பகலில் தான் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தருது பாருங்கள். அதனால் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கவே கூடாது. நான் எப்பவுமே இதில் எது வைப்பேன்னா ஃபுல் கலர் நைட் விஷன். எனக்கு வந்து எப்பயுமே கலரில் தெரியணும். அதனால் ஃபுல் கலர் நைட் விஷன் தான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஸ்மார்ட் நைட் விஷனும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்தாலே போதுன்னா இந்த இன்ஃப்ராரெட் நைட் விஷனும் கொடுத்துக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃபுல் கலர் நைட் விஷன் எனக்கு லைட் எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அது பெருசாக எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்றவங்க ஃபுல் கலர் நைட் விஷன் கொடுக்குறது பெஸ்ட்டு. இல்லை ஸ்மார்ட் நைட் விஷன் கொடுக்கலாம். நான் ஃபுல் கலர் நைட் விஷன் தான் எப்போயுமே வைப்பேன், அதே வச்சிடுறேன். ஓகே, இதுக்காக தான் சொன்னேன் இந்த பல்ப் வந்து உங்களுக்கு தேவையே படாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டீங்கனாலே அதை செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அதை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க? ஸோ அது வந்து டம்மினே சொல்லலாம். நெக்ஸ்ட்டாக இந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, அங்கே யாருன்னா கேமரா சைடில் யாருன்னா பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்காக மொபைலில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதுக்காக தான் அந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே பெருசாக எந்த மூமெண்ட்டும் எந்த சவுண்டும் இல்லை, அதனால் சவுண்டு கேட்கல. அதுக்காக தான் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது நம்மளுக்கு கேட்கணும், இல்லை ஆள் போகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா மாரி ஐக்கான் இருக்குல்ல, இது எதுக்காகனா ஸ்க்ரீன்ஷாட். ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனு இல்லை இம்பார்ட்டண்டாக யாரோ ஒருத்தர் வந்துருக்குறாங்க, அந்த சீனை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ ஐக்கான் இருக்குல்ல, இது வந்து வீடியோ. இது என்னென்னா ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு மட்டும் ஒரு வீடியோ மாரி வேணும். ஏதோ இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இல்லை யாரோ வந்திருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா, அந்த 5 செகண்ட் வீடியோ மட்டும் வேணும், அந்த 10 செகண்ட் வீடியோ மட்டும் வேணும்னா இந்த வீடியோ ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வீடியோ மாரி எடுத்து மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம். இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கள், இவங்க இந்த டைமில் தான் வந்தாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அவங்க லேட்டாக வந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு வீடியோ மாரி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது ஜூம். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணலாம் லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரைட் மாதிரி, அதுக்காக ஃபுல் வியூ பார்க்குறதுக்காக. இதுக்கு மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனால இன்னும் ஜூம் ஆகி காட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்காக. இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். மேலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். அப்புறம் இந்த 1.0x இருக்கும். இது என்னென்னா ஜூம் பண்ணுறதுக்காக. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், 2.0x, அப்புறம் 4, அப்புறம் 10. ஜூம் பண்ணால் இதில் ரொம்ப கிளியராலாம் தெரியாது, மங்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக இந்த 1xல் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, 2xல் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மற்றபடி 4 போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கிளியராலாம் தெரியாது. 1, 2 போதுமானதுன்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, அப் அண்ட் டவுன். இது என்னென்னா நம்ம டேரெக்ஷன். ஓகேங்களா, லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு திருப்பிக்கலாம், ரைட்டுனா ரைட்டு திருப்பிக்கலாம், அப்புனா அப்பு, டவுன்னா டவுனு. இது வந்து ஒரு சிலர் வேலை செய்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொட்டேட் பண்ணி இங்கே லெஃப்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், இல்லை ரைட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், இல்லை பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னா லெஃப்ட் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியும், இல்லை ரைட் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், இல்லை ஆள் எங்கே வேலை செய்கிறாங்க தெரியணும். அந்தமாரி சமயத்தில் இந்த லெஃப்ட்டு, ரைட்டு, அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபிக்ஸ்டாக ஒரே வியூவில் இருந்தாலே நல்லது. ஒரு சிலர் இந்த வயசானவங்களாம் என்னென்னா தெரியாமல் கைப்பட்டு அது நகர்ந்துடும். ஓகேங்களா, தெரியாமல் கைப்பட்டு நகர்ந்து இந்தமாரி நம்மளுக்கு தேவை இந்த என்ட்ரன்ஸ் வியூ இருக்கணும். ஆனால் அது என்னென்னா இந்த சைடில் போய் ஒரு ஓரமாக நின்றோம். கைப்பட்டு அவங்க தெரியாமல் கைப்பட்டு இந்தமாரி சைடில் ஓரமாக நின்றுட்டோம்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்தமாரியும் நான் ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு பார்த்துருக்குறேன். அவங்க கைப்பட்டு அவங்களுக்கே தெரியாது, மாறிடுச்சு இதுமாதிரி மாறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே திருப்பி கேட்பாங்க. இதுமாதிரி கேமரா மாறி இருக்குது, இதுமாதிரி எப்படி போச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரியும் நடந்துருக்கு. அதனால் இதில் பெருசாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து வச்சு தராரா, இல்லை நீங்களே வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வச்சுட்டு அப்படியே விட்டுணும். அப்பப்போ லெஃப்ட்டு ரைட்டு மாற்றவே கூடாது. மாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றேன், அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா தெரியும், நீங்களே நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேபேக். இது முன்னே சொன்னதே தான். ப்ளேபேக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டேட்டு என்ன டைமு இதில் ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா, கீழே நல்லா ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். இன்னும் டைம் நம்மளுக்கு தெளிவாக காட்டும். ஒவ்வொரு நிமிஷமாக காட்டுது பாருங்கள். 4:46, 4:47 சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்கு காட்டும். மேலே வந்து டேட்டு முன்னே சொன்னது போலியே டேட்டு, டைமு, இயரு எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அந்த டைமில் போய் நீங்கள் பார்க்கலாம். டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தெந்த இது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். இப்போ திரும்ப நம்ம லைவ் வியூவே வந்துடும். கிட்டத்தட்ட ப்ளேபேக் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போயே ஒரு 14 நிமிஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளவுடு அதை மட்டும் விட்டுருங்க, அது வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். க்ளவுடு பெருசாக அதில் இல்லை.
அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதேமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மட்டும் ஒரு 30 டேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதுவுமே நான் சொல்லித்தரேன். அது நிறைய பேர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது ஒர்த்து இல்லை, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. அதனால தான் அதை நான் இப்போ பெருசாக வீடியோ போடல. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 732 1000 கிட்டத்தட்ட ஓகேங்களா. 1000 732 நாளைக்கு வீடியோ வந்து 3 நாள் அந்த மாதிரி தான் சேவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா 366 நாள் 650 இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாள் வந்து கம்மியாக இருக்கும். மோஷன் வீடியோ மட்டும்தான், அதாவது ஈவெண்ட் ரெக்கார்டிங் மட்டும்தான் பண்ணும். இது ஆல் டே வீடியோ. உங்களுக்கு எந்த நேரமும் ஃபுல் ரெக்கார்டிங் வேணும்னா 1000 366 நாளைக்கு. அதனால் இது வேஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒருத்தலாம் இல்லை. இது க்ளவுட் ரெக்கார்டிங் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பார்க்கலாம் போக போக வேணால் க்ளவுட் ரெக்கார்டிங் நல்லா ஃபேமஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஒன்று க்ளவுட் ரெக்கார்டிங்கில் என்னென்னா நம்மளுக்கு மெமரி கார்டு எதனா ப்ராப்ளம் ஆனாலும் அதிலேருந்து எடுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது க்ளவுட் ரெக்கார்டிங்கில். பார்ப்போம் போக போக. எனக்கு இப்போ கஸ்டமர் கேட்குறதும் சரி, இல்லை எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதும் மெமரி கார்டு தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ஸ் தான் சொன்னேன்ல. ஸோ எதனா ஃபேஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு, இல்லை ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சின்ன ப்ளேபேக் மாரி நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு இந்த கால் ஐக்கான் மாரி இருக்குல்ல, இந்த கால் ஐக்கானுன்றது என்னென்னா நீங்கள் பேசலாம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட, அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பேசலாம். நீங்கள் கால் மாரி போய் நீங்கள் பேசுகிறது அங்கே கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்பீக்கர் இருக்குது, கேமராவில் ஸ்பீக்கர் இருக்குது, அதனால் நீங்கள் பேசுகிறது கேட்கும். மேலே இருக்கிற ஸ்பீக்கர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க பேசுகிறது கேட்கும். இந்த கீழே இருக்கிற கால் ஐக்கான் மாரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு பொசிஷன். இந்த பொசிஷன்றது என்னென்னா, நான் சொன்னேன்ல இதுமாதிரி தெரியாமல் கைப்பட்டு திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தமாரி நேரத்தில் என்ன, நீங்கள் ஒரு 4-5-6 பொசிஷன் வரைக்கும் கூட இதில் வச்சுக்கலாம். இந்தமாதிரி 6 பொசிஷன் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுட்டு கேமரா தெரியாமல் திருப்பிச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷனில் வந்து நிற்கும். 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷனில் வந்து நிற்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரீசெட்டுன்ற ஆப்ஷன் வந்து இது பெஸ்ட்டு தான். நீங்களே இந்தமாதிரி செட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா தெரியாமல் கேமரா திரும்பிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாமையோ இல்லை யாரோ திருப்பிட்டாங்க, ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கிறீங்க, தெரியாமல் திருப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து டேரெக்டாக அந்த ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு அது வந்துடும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னே சொல்லலாம். இதிலே நம்பர் மோடும் இருக்கும். நம்பர் மோடு போட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய மோடு இருக்குது. இதுவே போதும். இந்த ஜென்ரல் மோடில் ஒரு 2 மோடு 3 மோடு நீங்கள் செட் பண்ணாலே தாராளமாக போதுமானது. லாஸ்ட்டாக மோர். இந்த மோரில் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன். இது வந்து மோஷன் டிடெக்ஷன் நம்ம ஆனில் வச்சோம் அப்படின்னா ஆள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒன்று அந்த நோட்டிஃபிகேஷன் மாரி வருது. அதுக்கப்புறம் எதனா சின்ன மூவ்மெண்ட் ஆனால் கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வருது. அதுக்காக இந்த மோஷன் டிடெக்ஷன் இது ஆனில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறது சிஆர் க்ரஷ்ன்னு இருக்கும். ஸோ க்ரஷ் அது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கேமராவே ரொட்டேட் ஆகிறது. அது மேக்ஸிமம் தேவைப்படாது, அதனால் அது டிசேபிள்லேயே வைங்க. அது பக்கத்தில் இருக்குது பிடிஇசட் கேலிப்ரேஷன். இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படாது, அதனால் அது எப்பவுமே மேக்ஸிமம் அது டிசேபிளில் தான் இருக்கும். நீங்களும் அது 2 ஆப்ஷன் நீங்கள் போகவே தேவையில்லை. இந்த ஸ்மார்ட் நைட் விஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஆள் வந்தால் கலராக வருது, இல்லை எப்போயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, இல்லை நைட் வியூ வந்து ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு 3 தான். ஃபஸ்ட்டு 3 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைரன்னா இப்போ யாரோ வராங்க, தெரியாதவங்க யாரோ வந்துட்டாங்க, நீங்கள் சைரன் போடணும், கொஞ்சம் அலர்ட் பண்ணணும் அப்படின்னா சைரன் நீங்களே ப்ளே பண்ணலாம். டக்குன்னு லைவ் பார்க்குறீங்க, லைவ் பார்த்து யாரோ தெரியாதவங்க வராங்க அப்படின்னா சைரன் நீங்களே ப்ளே பண்ணலாம். கேமராலேருந்து சவுண்டு போகும், சைரன் சவுண்டே போகும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. என்னமோ சவுண்டு கேட்குது, யாரோ வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. அதுக்காக அந்த சைரன் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஆல்பம்ஸ் என்னென்னா என்னென்னலாம் இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கான ஆல்பம்ஸ் வரும். நம்ம மொபைலில் எதை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த ஆப்ஷனும் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் இருக்கிறதுனா செட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம இன்னும் போகல. செட்டிங்ஸு நிறைய ஆப்ஷன் மூலிமா நீங்கள் போகலாம். இது உள்ள வந்து இந்த செட்டிங்ஸ் போனாலும் செட்டிங்ஸ் தான், இது மேலே ப்ரெஸ் பண்ணாலும் செட்டிங்ஸ் தான். இது மாதிரி செட்டிங்ஸ் வந்து நிறைய விதமாக நீங்கள் போகலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் தான். எது போனாலும் இந்த செட்டிங்ஸ் தான் வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா நேம் என்ன கொடுத்துருவோம், அதோட மாடலு, சிக்னல் எந்த அளவுக்கு இருக்குது. நான் ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிக்னல் வந்து மீடியமாக இருக்குது. இது வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. லோவாக இருந்தாலும் கனெக்ட் ஆகும், லோவுக்கும் கீழே போச்சுன்னா நம்மளுக்கு சரியாக கனெக்ட் ஆகாது, கொஞ்சம் லேக் ஆகிறது, அந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன, மோஷன் டிடெக்ஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன், மோஷன் டிடெக்ஷன் அலர்ட். இது உள்ளே போனீங்கன்னா இது மேக்ஸிமம் ஆனில் தான் இருக்கும். நீங்களும் ஆன் பண்ணி வச்சிங்க. யாருன்னா வந்து அலர்ட் ஆகிறது, இல்லை லைட்டாக எதனா மூவ்மெண்ட் தெரிஞ்சால் அலர்ட் ஆகிறது, அந்த நோட்டிஃபிகேஷன் மாரி வருது, அதனால் இதை ஆன் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு மோஷன் ட்ராக்கிங் மேக்ஸிமம் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஏன் மோஷன் ட்ராக்கிங் ஆஃபில் இருக்குன்னா, நம்ம கேமராவில் மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டோம், ஒரு பர்சன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறாங்கன்னா கேமராவும் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும். அவர் திருப்பி வராத வரைக்கும் அந்த கேமரா லெஃப்ட்லேயே தான் இருக்கும். அதனால் மோஷன் ட்ராக்கிங் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வச்சிங்க.
இது மோஷன் டிடெக்ஷன் பீரியட். மோஷன் டிடெக்ஷன் எப்போலாம் மோஷன் டிடெக்ஷன் ஆகணும், நம்ம மேக்ஸிமம் ஆல் டே இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்பப்போ இல்லை எனக்கு குறிப்பிட்ட இந்த டைமில் மட்டும் இப்போது நைட்டு வந்து ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த டைமில் மட்டும் தான் மோஷன் டிடெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் அது. கீழே வந்து மோஷன் டிடெக்ஷன் ஏரியா செட்டிங், ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் எனக்கு மோஷன் டிடெக்ஷன் ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைரன் செட்டிங். சைரன் செட்டிங்ஸில் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா சைரன் சவுண்டு, நான் முன்னே சொன்னேன் இல்லை, சைரன் சவுண்டு நீங்களாக ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேனுவலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் மோஷன் ஏதோ ஒரு மோஷன் டிடெக்ஷன் ஆனால் சைரன் சவுண்டு வரா மாதிரி, இல்லை ஒரு ஏதாவது மோஷன் டிடெக்ஷன் ஆனால் லைட்டு, நம்ம கேமரா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ், இந்த 2 செட்டிங்ஸும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா தேவைப்பட்டுதுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஷன் டிடெக்ஷன் பார்த்தோம். புஷ் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்காக, ஒரு மோஷன் டிடெக்ஷன் ஆச்சு இல்லை இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சு அதுக்காக, இது 2மே மேக்ஸிமம் ஆன்லேயே இருக்கும். இல்லை இந்த புஷ் மெசேஜ் வந்து எந்த டைமில் உங்களுக்கு வேணும் அதுக்காக நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட் டைமே இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரமே தேவை தான். எல்லாமே தெளிவாகவே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது 2ம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து கேமரா செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் செட்டிங், அன்இன்டரப்டட் ரெக்கார்டிங். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோடனே செய்ய வேண்டிய செட்டிங்ஸ்னு சொல்லலாம். தெரியாமல் வேறு எதனா மாறிச்சுன்னா கூட கட்டாயம் இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் மோடுன்னு இருக்கும். அந்த ரெக்கார்டு மோடை வந்து ஈவெண்ட் ரெக்கார்டிங்னு இருக்கும். அதை கொடுக்காதீங்க. அன்இன்டரப்டட் ரெக்கார்டிங். ஈவெண்ட் ரெக்கார்டிங்னா என்னென்னா, எதனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். மற்ற நேரத்தில் கேமரா ரெக்கார்ட் ஆகாது. கேமரா சும்மாவே தான் இருக்கும். ஓகேங்களா? மற்ற நேரத்தில் கேமரா சும்மா அந்த கேமரா இருக்கிற இடத்துல எதனா ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். மற்ற இடத்துல ரெக்கார்ட் ஆகாது. உங்களுக்கு ஃபுல் டே ரெக்கார்டிங் இதில் வராது. ஈவெண்ட் ரெக்கார்டிங்கிறது ஒன்லி ரெக்கார்டு when the screen changes and detected, saving storage space. இதில் சொல்கிறது என்னன்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வைக்காதீங்க. நம்மளுக்கு 24 hours என்ன ஆகணும், அதுக்கு தானே கேமரா வைக்கிறதே. அதனால் 24 hours ரெக்கார்டிங் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ கிளாரிட்டி. ஹெச்டியில் வேணுமா, எஸ்டியில் நம்ம அங்கே பார்த்தோம்ல, உங்களுக்கு சேவ் ஆகிறது ஹெச்டியில் வேணுமா, எஸ்டியில் வேணுமா, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஹெச்டியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு சவுண்டோட ரெக்கார்ட் ஆகணுமா? ஆமாம், சவுண்டோட தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகணும். அப்புறம் டைமில் வீடியோ ரெக்கார்டிங். இந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகணும், அது தேவையில்லை. அந்த ஈவெண்ட் ரெக்கார்டிங் மாதிரியே தான் அது தேவையில்லை நமக்கு. இதில் வந்து ரெக்கார்ட் சவுண்டு ஆன் பண்ணிங்க. அன்இன்டரப்டட் ரெக்கார்டிங், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்இன்டரப்டட் ரெக்கார்டிங், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து சவுண்டு செட்டிங்ஸு. இந்த நைட் மோடு சொன்னால அதே செட்டிங்ஸ் தான் இங்கேயும் வருது. இது வந்து நம்ம கேமரா வந்து தலைக்கீழே மாற்றிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதை இன்வெர்ட் இமேஜ் இது அப்போ தேவைப்படும். நிறைய பேருக்கு ஒரு சில இடத்துல இடம் அந்தமாரி இடமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மாற்றி காட்டுறேன் பாருங்களேன். இன்வெர்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து அப்படியே தலைக்கீழே தெரியும், வீடியோ வந்து தெரியுதுங்களா? ஆனால் நம்ம கேமரா மாட்டிக்கிறதே கரெக்டாக தான், நேராக தான் மாட்டிருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு இன்வெர்ட் இமேஜ் தேவையில்லை. ஒரு சில இடத்துல அதேமாதிரி மாட்ட வேண்டிய இடம் வரும். நெக்ஸ்ட்டு இது வேல்யூம், கேமராவோட அந்த சவுண்டு வேல்யூம். இது நான் 60 டிஃபால்ட்டாக 60 இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்னால் ஒன்று அந்த சைலன்ட் சவுண்டுக்காக, அப்புறம் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குறதுக்காக, அந்த மாதிரி இடத்துல இந்த செட்டிங்ஸே இந்த ஸ்க்ரீன் அண்ட் சவுண்டில் போதுமானு சொல்லலாம். இந்த பிடி செட் உங்களுக்கு தேவைப்படாது, அதனால் அது உள்ளே நீங்கள் போதாவில். பிடி செட் உங்களுக்கு தேவைப்படாது. ஸ்டோரேஜ் செட்டிங்லாம் க்ளவுடுன்னு வரும், மெமரி கார்டுன்னு வரும். நம்ம மெமரி கார்டு போட்டு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இன் குட் கண்டிஷன் வரணும், எத்தனை % ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு மெமரி கார்டு எதனா ப்ராப்ளம்னா ஃபார்மேட் த மெமரி கார்டு, அதுக்கப்புறம் டவுன்லோட் லோக்கல் வீடியோ ஃபைல்ஸு, இதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ். அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டரு, டிவைஸ் ஆன் ப்ராம்ப்ட், அப்புறம் சிக்னல் செட்டிங்ஸு. இதில் முக்கியமாக தேவைப்படுறதுனா கேமரா எப்படின்னா ரீஸ்டார்ட், இல்லை உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் ரீஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை கேமராவே டெலீட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேமராவை நீங்கள் இடத்த மாற்றுறீங்க, இல்லை கேமரா சரியாக ஒர்க் ஆகலை அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் இது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதுவுமே இந்த செட்டிங்ஸுமே மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது, டெக்னீஷியனுக்கு தான் தேவைப்படும். நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். அதுக்கடுத்து எபோட் த டிவைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் டிவைஸ். அந்த ஷேர் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே ஷேருன்னு பார்த்தோமே, அந்த ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் அந்த ஹெல்ப்பு லைவ் சேட்டுக்காக. இதுவே போதுமானது, ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சு, அதுக்காக சொல்லிடுறேன். ஒரு சில இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ்லாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் ஆகட்டும், அந்த மோஷன் டிடெக்ஷன் செட்டிங்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்க்ரீன் அண்ட் சவுண்டு, ஸ்டோரேஜ் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோமே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ்னே சொல்லலாம். ஒரு சிலது தேவையில்லை.
இந்த க்ரஷ் மோடுன்னு வரும், இல்லை பிடி செட் மோடுன்னு அதெல்லாம் தேவையே இல்லை. அது நீங்கள் ஆன் பண்ணவும் தேவையில்ல. ஏன்னா ஆன் பண்ணால் வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு சரியாக ரெக்கார்ட் ஆகாது, இல்லை வேறு இடம் ரெக்கார்ட் ஆகும். அந்தமாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணவே தேவையில்லை. ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், அது தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு இது வந்து இதுக்கு தான், இந்த செட்டிங்ஸ் வந்து இதுக்கு தான், இது ஆன் பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் ஆப்பில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு சில செட்டிங்ஸ் நீங்கள் அன்வான்ட் செட்டிங்ஸ் தான், நம்மளுக்கு தேவையில்லாத செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பேசியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து எல்லா கேமராக்குமே நீங்கள் ட்ரூவியூவில் எந்த மாடல் எடுத்தாலும் இதே ஆப்பு தான் வரும், இதே செட்டிங்ஸ் தான் வரும். அதேமாதிரி நீங்கள் வேறு பிராண்டில் போகிறீங்கனாலும் கிட்டத்தட்ட சேம் செட்டிங்ஸ் தான். வேறு பிராண்டில் எடுக்கிறீங்கனாலும் இதே செட்டிங்ஸ் தான் வேறு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சேம் இதே தான். அதுமாதிரி செக்யூர் ஐன்னு வரும். செக்யூர் ஐயில் சேம் டிக்டோ ஆப்பு, இதே ஆப்பு தான் அங்கே இருக்கும். சரிங்களா? செக்யூர் ஐ கேமரா எடுத்திங்கன்னா இதே சேம் டிக்டோ தான் உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.